ஒவ்வொரு காலத்திலும் ஆண்டவர் சில மனிதர்களை தெரிந்தெடுத்தது வழக்கம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் முதலாவது மனசாட்சியின் காலத்தில் ஆதாமை வைத்திருந்தார். அவருக்கு பிள்ளைகள் 2. அதில் ஆபேல் ஆண்டவருக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. ஆபேல் கொன்று போடப்பட்டான். அவனுக்கு பதிலாக சேத்தை கொடுத்திருந்தார். சேத்துடைய வம்சத்தில் சேத்துடைய மகன் ஏனோஸ் என்கிற ஒருவன் எழும்பினான். அந்த வம்சம் எழும்பின உடனே இந்த உலகத்தில் ஆராதனையை துவங்கினார்கள். சேத்துடைய வம்சம் அப்பாவுக்கு பிடித்திருந்தது. அவன் வம்சத்தில் வந்த ஏனோக்கை பிடித்திருந்தது. அவன் வம்சத்தில் வந்த நோவாவை ஆண்டவருக்கு பிடித்திருந்தது. மனசாட்சியின் காலத்தில் தேவனுக்கு மனதுக்கு பிடித்த சிலர் இருந்தார்கள். தரிசனத்தின் காலத்தில் இருந்த சிலர் தேவனுக்கு பிடித்தவர்கள் இருந்தார்கள். ஆபிரகாம் அவருக்கு ரொம்ப பிடித்திருந்தது, என் சிநேகிதன் என்று சொன்னார். ஈசாக்கை ரொம்ப பிடித்திருந்தது, யாக்கோபை ரொம்ப பிடித்திருந்தது, மோசையை ரொம்ப பிடித்திருந்தது, என் தாசன் என்று சொன்னார். இந்த நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் ஆண்டவருக்கு பிடித்த பலரை ஆண்டவர் எழுப்பியிருந்தார். அதில் இருதயத்துக்கு ஏற்ற தாவீது இருந்தார், யோசுவா இருந்தார். ஸ்தோத்திரம். எஸ்தர்களையும் ஆண்டவர் கண்டார், சில ஸ்திரீகளையும் கண்டார். ஹல்லேலூயா. தொபேராளை கண்டார். அவர்களெல்லாம் ஆண்டவருக்கு பிடித்தவர்களாக இருந்தார்கள். அவர்கள் அந்த காலமும் முடிக்கப்பட்டது. இந்த கிருபையின் காலத்தில் அவருக்கு பிடித்தமான பட்டியலில் நம்ம எல்லாரையும் கர்த்தர் வைத்திருக்கிறபடினால் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு யாரை பிடிக்கும் என்றால் அவர் சொல்லுவார், ரட்சிக்கப்பட்ட என் பிள்ளைகளை எனக்கு பிடிக்கும், சபையை எனக்கு பிடிக்கும். ஒருவேளை உங்களுக்கு இயேசுவை பிடிக்காம இருக்கலாம், ஆனால் ஏசப்பாவுக்கு நம்மளை ரொம்ப பிடிக்குங்க. ஏசப்பாவுக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கும்.